ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணணும். அந்த ஸ்ட்ரைட் லைனை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் வந்து ஃபுல் ஷோல்டர். இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் ஃபார்முலா உங்களுக்கு எழுதி வச்சுருக்கிறேன். ஃபார்முலா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, டீப் நெக்கோட ஃபார்முலாவும் இருக்குது, பேக் நெக்கோட ஃபார்முலாவும் இருக்குது. ரெண்டுமே நம்ம எழுதி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து பாடி மெஷர்மெண்ட். அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் என்ன இருக்கோ அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாடி மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். அந்த பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் ஸ்டைலில் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கும். நீங்கள் வந்து இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஷோல்டர் நீ பார்த்துக்கோங்க. ஃபுல் ஷோல்டர் 14 இன்ச் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் ஷோல்டர் டிவைட் பை 2 அப்படின்னா 7 இன்ச் வரும். 14 டிவைட் பை 2 வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் இருக்குது. அந்த 7 இன்ச் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து 7 இன்ச் ஒரு மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் டவுன் மார்க் பண்ணணும். 1 இன்ச் வந்துட்டு டவுன் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நெக் வந்து 2.5 இன்ச். இது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். இது யாருக்குமே வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோலோட ஃபார்முலா. ஆம்ஹோலோட ஃபார்முலா வந்து பேக் சைடில் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரெண்டுமே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம டீப் நெக் தான் வைக்க போகிறோம். ஸோ டீப் நெக்கோட ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவங்களோட செஸ்டோட மெஷர்மெண்ட் 37.5, 36 to 40 சைஸில் இருக்கிறவங்க செஸ்ட்டு டிவைட் பை 6 + 0.5. உங்களோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸோ இவங்களுடைய செஸ்ட்டு வந்து 37.5 டிவைட் பை 6 + 0.5. ஸோ எவ்வளோ வருது? 6.75 வருது. இந்த 6.75 இந்த இடத்துல இருந்து 6.75 நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்க. இந்த 6.75 இந்த இடத்துல தான் வருது. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணுறீங்க. ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பேக் நெக்கோடைய பேக்கோடைய ஹைட்டு, ப்ளவுஸோடைய பேக்கோட ஹைட்டு. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோடைய ஹைட்லையும் பேக்கோட ஹைட்லையும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஷேப் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய பஸ்ட் அது வந்து இப்போ கவர் ஆகி வரும். இந்த மாதிரி கவர் ஆகி பஸ் பாயிண்ட் இருந்தீங்கன்னா இப்படி கவர் ஆகி இந்த மாதிரி இருக்கும். பேக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டோடைய லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பேக் வந்து ஜாஸ்தி இருக்காது, கரெக்டான ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோடைய நீங்கள் பஸ்ட்டை கவர் பண்ணி டேப் வச்சு எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கணும். நீங்கள் ஷேப் எடுக்கும்போது மெஷர்மெண்ட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி வீடியோவில் மெஷர்மெண்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள். பேக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ பேக்கோடைய ஹைட் வந்து வேறு இருக்கும், ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து வேறு இருக்கும். இப்போ பேக் ப்ளவுஸோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. இந்த 14 இன்ச்சும் ப்ளஸ் ஒரு 1 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணுவோம், நம்ம இந்த இடத்துல பிடிச்சி தைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும், கீழே ஒரு 1/2 இன்ச் போயிடும். ஸோ 1 இன்ச் போயிடும். ஸோ இங்கே மேலே இருந்து டேப்பை ஃபஸ்ட்டு வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. இதோடைய சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே இருந்து பாருங்கள் 14 + 1 ஸோ 15 இன்ச்சு. இந்த 15 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணணும். 15 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே இது வேஸ்ட் மார்க்கிங். அவங்களோட வேஸ்ட் வந்து எவ்வளோன்னு பாருங்கள். வேஸ்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்லை. வேஸ்ட்டு டிவைட் பை 4 போட்டிங்கனாலே போதும். வேஸ்ட் வந்து 30 இன்ச்சு. 30 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 7.5 இன்ச் வரும். ஸோ டேரெக்டாக 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த டாட் எதுவுமே நம்ம பிடிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் 7.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக இது நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் செஸ்ட் மார்க்கிங்
செஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த பெல்ட் இந்த கீழ்பாயிண்ட் இது இருக்கு இல்லையா, இது வந்து நெக்கு வந்து ரொம்ப லோவாக வைக்கிறீங்க அப்படின்னா செஸ்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 37.5 இவங்களோடது இருக்குது. டிவைட் பை 4 அப்படி போட்டு நான் டேரெக்டாக 9.3 இருக்குது, நான் வந்து 9.3 அப்படியே வைக்கிறேன். நீங்கள் வந்து நெக்கு வந்து ரொம்ப லோவாக வைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து -0.5 மைனஸ் பண்ணணும். உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். -0.5 இந்த இடத்துல நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து மைனஸ் பண்ணலை, ஏன்னா நான் நெக்கு வந்து 9 இன்ச் தான் வைக்கிறேன். இந்த பெல்ட் வந்து 2 இன்ச்சுக்கு கீழே போகுது, ரொம்ப சின்னதாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 0.5 வந்து நீங்கள் கம்மி பண்ணணும். இங்கே வந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு விட்டாச்சு. இதை விட்டுட்டு ரெண்டையுமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணணும். ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சைடு மார்க் பண்ணிடணும். இது ரெண்டும் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மேலே என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஃபுல் லென்த் வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா படி தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல் ஷோல்டரையும் நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, இப்படி இருக்கிற ப்ளவுஸ் இப்படி விரிஞ்சிடும். அப்போ அவங்க கழுத்தில் இருந்து ப்ளவுஸ் வந்து ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வந்து நம்ம மைனஸ் சார்ட்னு ஒன்று இருக்குது, அது வந்து நான் உங்களுக்கு பின்னாடி அப்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அந்த மைனஸ் சார்ட் நீங்கள் ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறீங்களோ, ரெடி ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மைனஸ் சார்ட் இருக்குது. அந்த சார்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்டை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவங்களோட ஃபுல் ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு -3 14 -3 இந்த மைனஸ் சார்ட் யூஸ் பண்ணி இந்த -3 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 11 இன்ச் வரும். 11 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 5.5 இன்ச் வரும். ஸோ இந்த 5.5 இன்ச்சை தான் நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுவோம். ஷோல்டராக 5.5 இங்கே மார்க் பண்ணுறோம். இதே 5.5 நீங்கள் கீழேயும் மார்க் பண்ணணும். மேலே என்ன மார்க் பண்ணணுமோ அதே 5.5 கீழே மார்க் பண்ணணும். இது வந்து கிராஸ் மார்க்கிங் வந்து 1 இன்ச் கிராஸ் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி இங்கே பாருங்கள், இதில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். டேப்பை ஹாஃப் ஃபோல்ட் பண்ணி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட்டில் வந்து இப்படியே இந்த டாட்டட் லைன்ஸை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அப்படி டேப் பண்ணி, இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறது பேக் சைடு நம்ம மார்க்கிங் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இது வந்து இந்த பேக்கில் வந்து இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் வந்து கம்மி பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு கிளாத் இருக்கோ, இந்த இடத்துல சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வரும். அதே மாதிரி கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தும் வந்து ரிங்கிள்ஸ் வரும். அந்த ரிங்கிள்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அதை நம்ம ஃப்ரண்ட் நம்ம மார்க்கிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த பேக்கில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் மார்க்கிங் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பேக் சைடில் இந்த மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி கிளாத்தை விட்டுருங்க. ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் மார்க்கிங் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா இப்போ ஃப்ரண்ட் வந்து ஹைட் வந்து ஜாஸ்தியாக வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது பேக் சைடில் வந்து நம்மளுக்கு இதாச்சு அப்படின்னு சொன்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கணும். இது வந்து என்னென்னா ஃப்ரண்ட் மார்க் பண்ணணும். இப்போ செஸ்ட் அவங்களுடைய ஃபுல் ஷோல்டர் டிவைட் பை 2. ஃபுல் ஷோல்டர் வந்து அவங்களுக்கு 14 இன்ச் இருக்குது. ஸோ டிவைட் பை 2 வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் வரும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து 7 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதே தான் பேக்கில் பண்ண மாதிரியே தான் ஃப்ரண்ட்டுக்கும் 1 இன்ச் வந்து டவுன் பண்ணுறோம். டவுன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து 2.5 இன்ச் ஒரு மார்க் பண்ணுறோம். இந்த மார்க்கிங் கொடுக்குறோம். இந்த 2 மார்க்கிங்க்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆம் ஹோல் ஃபார்முலா யூஸ் பண்ணி திருப்பி ஆம் ஹோல் கண்டுபிடிக்கணும்.
இது எதுக்கு ஃப்ரண்ட்டில் திருப்பி ஆம்ஹோல் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்கேஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்று வந்து பேக் நெக்காகவும் இன்னொன்று டீப் நெக்காகவும் வச்சிங்க அப்படின்னா இது வந்து ஃபார்முலா வந்து மாறும். இப்போ நம்ம ரெண்டு இடத்துலையுமே டீப்பு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டீப் நெக் இருக்கிறனால நம்ம வந்து இதே ஃபார்முலா, சேம் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செஸ்ட் டிவைட் பை 6 ப்ளஸ் 0.5. இங்கே 37.5 டிவைட் பை 6 ப்ளஸ் 0.5 போட்டிங்கன்னா 6.75 இன்ச்சஸ் வரும். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6.75 இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் வைக்கிறோம். 6.75 6.75ல் இங்கே ஒரு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே இருந்து ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஷோல்டரில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் ஹைட்டு, ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 16 இன்ச் இருக்குது, ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணோம். ஸோ 17 இன்ச்சு. மேலே இருந்து 17 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம். 17 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிடுவோம். 17 இன்ச் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அந்த மார்க் பண்ணதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். 17 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக 37.5, நம்ம இது வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்த செஸ்ட்டு 37.5 ப்ளஸ் 1.5 இன்ச் ஆட் பண்ணுறோம். ஸோ 39 வருது. 37.5 வந்து 37.5 ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம். ஸோ 39 வருது. டிவைட் பை 4 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 9.75. இங்கே வந்து 9.75ல் நீங்கள் மார்க் பண்ணணும். 9.75ல் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணுறோம். எதுக்கு இந்த 1.5 இன்ச்சு நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து கிராஸ் மார்க்கிங் பண்ணுவோம். அவங்களுக்கு லூஸ் வேணும், பாடி மெஷர்மெண்ட் விட எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்தா தான் லூஸ் வேணும். அந்த லூஸ்க்காக நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கொடுக்குறோம். பேக்கில் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம டீப் நெக் இப்போ வந்து இப்படி டீப் நெக் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி வைக்கும்போது ப்ளவுஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபால் ஆகும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கிளாத் வந்து உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் வரும், இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேக் சைடில் வந்து நம்ம கொடுக்காம ஃப்ரண்ட் சைடில் அந்த நம்ம லூஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுக்குறோம். இப்போ நம்ம 3 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் லூஸ் கொடுத்துருக்கோம். இங்கே 1.5னா இந்த சைடு அந்த சைடு வந்து 3 இன்ச். ஸோ நம்ம இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஆம்ஹோல் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் ஆம்ஹோல் அந்த ஃப்ரண்ட்டோடைய சார்ட் நம்ம மைனஸ் சார்ட் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு வந்து மைனஸ் வந்து 1.5 இன்ச் தான் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 6.25 வருது ஆன்சர். 14 நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல் ஷோல்டர் வந்து 14 மைனஸ் சார்ட் யூஸ் பண்ணி இதில் நம்மளுக்கு வர ஆன்சர் என்னன்னா 1.5. ஸோ 12.5 டிவைட் பை 2 போகிறோம். 6.25 நம்ம 6.25 டேரக்டாக இங்கே வந்து 6.25 மார்க் பண்ணுறோம். இதில் எங்கே 6.25 மார்க் பண்ணிருக்கீங்களோ அதே தான் 6.25 கீழேயும் மார்க் பண்ணுறோம். இந்த ரெண்டு மார்க்கிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மார்க்கிங்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை மிட் பாயிண்ட் பண்ணுறோம், ஆஃப் ஃபோல்ட் பண்ணுறோம், ஆஃப் ஃபோல்ட் பண்ணிட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச் வந்து உள்ள வரும். நம்ம பேக் சைடில் எதுவுமே பண்ணலாம், அப்படியே தான் வச்சோம். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் 1/4 இன்ச் உள்ள குறையணும். அந்த டீப் கொடுக்கறதுனால அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் வந்து எந்த ரிங்கிள்ஸும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆகும். அதுக்காக இந்த 1/4 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உள்ள ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டர் மிட் பாயிண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து நெக் ரவுண்ட் எவ்வளோ கொடுக்கணும் நம்ம மார்க். அவங்களுடைய ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோ கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா 6 இன்ச் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த 6 இன்ச் மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்படியே வச்சு மேலே வந்து ஷோல்டர் டு பஸ்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 11 இன்ச் ஷோல்டர் டு பஸ்ட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா அப்படின்னா, நம்ம ஷோல்டரில் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ கரெக்டாக அவங்களோட நெக் பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டு ஃபஸ்ட் கேப் எவ்வளோ 7 இன்ச். 7 டிவைட் பை 2 என்ன பார்த்தீங்கன்னா 3.5. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் இருக்கோ
இந்த கீழே வந்து 4 இன்ச் 3 இன்ச் மார்க் இந்த ஆம்போல் டாட் வந்து எவ்வளோன்னா 2 இன்ச் தான். 2 இன்ச் தான். இதுவுமே வந்து நம்ம ஃபார்வர்ட் நான் வந்து நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம 2.5 இன்ச் ரெண்டு இடத்துல மார்க் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடில் வந்து எதுக்கு இந்த சைடில் நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த பஸ்டோடைய ஷேப்பை நம்ம கொண்டு வரணும். இந்த பஸ்டோடைய ஷேப் வந்து இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக உட்காரும். அதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம ஷேப் எடுக்கணும். நம்ம நார்மல் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம டாட் பிடிச்சிக்கணும் அவ்வளோதான். பட் இந்த கட்டிங்கில் வந்து நம்ம டாட் பிடிக்கல, நம்ம ஷேப் எடுக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல டேப் வச்சுக்கோங்க. டேப் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி மார்க் அந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுலேருந்து ஒரு ஆஃப் ஹோல்ட் பண்ணி இன்னொரு மிட் பாயிண்ட் இது வந்து செகண்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு அதே மாதிரி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மிட் பாயிண்டில் ½ இன்ச் வெட்டி, செகண்ட் மிட் பாயிண்டில் 1/4 இன்ச், தேர்ட் மிட் பாயிண்டில் கட்டுக்கணும் டேரக்டாக அது. ஃபோர்த் வந்து நம்ம இந்த ஷேப் எப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போடுவீங்க. அதுக்கப்புறம் உழைக்கிறீங்க. நம்ம ட்ராயிங் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இதோட ஷேப் மாதிரி நம்ம உடம்பு என்ன ஷேப்பில் இருக்கணும் அந்த ஷேப் வரைஞ்சிங்களா. வரைஞ்சதுக்கப்புறம் இந்த 5.5 இன்ச் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 5.5 இன்ச் நமக்கு 5.5 இன்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ½ இன்ச் எக்ஸ்ட்ரா. இந்த ½ இன்ச் என்ன பண்ணணும் நம்ம கட்டணும். இந்த இடத்துல ½ இன்ச் வருது. இது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். இந்த இடத்துல ஒரு ½ இன்ச் தான் நமக்கு வருது. இந்த இடத்துல ½ இன்ச் மார்க் பண்ணி ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். ஏன் அப்படின்னா இந்த இருக்கிற எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு அந்த ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ½ இன்ச் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மைனஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணுவீங்க. நம்மளுக்கு 30 இருந்துச்சு. 30/4 7.5 இன்ச் வரும். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க 3 இன்ச். அதே மாதிரி இந்த சைடில் வந்து 3A 6 7.5 இருக்குமா 4.5 நம்ம இங்கே பிடிச்சி தப்போம் 2 இடத்துலையும் பிடிச்சி தப்போம் இல்லையா. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போகுது. அதனால ஒரு ½ இன்ச் தான் எக்ஸ்ட்ரா. இந்த செட் காலேஜ் இந்த செட் காலேஜ் போகும்போது நான் 5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1.5 அது வந்து நம்ம சீமா லென்ஸ் பண்ணுவோம். அந்த சீமா லென்ஸ் இதில் எங்கே உங்களுக்கு டவுட்னாலும் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். இந்த 2 பாயிண்ட்டையும் கரெக்டாக அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. 2 சைடும் மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே இருந்து ஒரு ½ ஃபோல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ½ இன்ச் கீழே வரும். இந்த 2 மார்க்குக்கு நடுவில் வரும். பண்ணிட்டு இந்த 3 லைன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது வந்து சென்டர். இது எல்லாமே மார்க் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 2.5 இன்ச் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. 2.5 இன்ச் அதே மாதிரி இங்கேயும் அதே 2.5 இன்ச் மார்க் பண்ணுவோம். இங்கே வரைக்கும் தான் நம்மளுடைய டாட் இருக்கணும். லைன் வரைக்கும் தான் நமக்கு டாட் வரும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த ஒரு ரவுண்டாக கப் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அதுக்காக இப்போ இந்த 2.5 இன்ச் இருக்கு இல்லையா அதை வந்து ½ ஃபோல்ட்
ஃபோல்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருமோ அதை தான் இங்கே வந்து இந்த மார்க்கிங் இந்த இடத்துல டாட் இந்த டாட் நம்ம வந்து ஸோ இங்கேருந்து 1/2 இன்ச் இந்த சைடு அதுமாதிரி இந்த சைடு 1/2 இன்ச் ரெண்டுலையும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த 2 மார்க்கிங்கும் நம்ம வந்து ஜாயின் 2 மார்க்கிங்கும் இந்த மாதிரி ஜாயின் அந்த ஸ்ட்ரைட் லைன் ஜாயின். இப்போ இந்த கீழே இருக்கு இல்லையா இந்த 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு தேவையில்லை கட் பண்ணி இதில் எவ்வளோ இன்ச் இருக்காங்க 1/2 இன்ச் இருக்கு. ஸோ அப்படின்னா டபுள் இது வந்து இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 இன்ச் வந்து நம்ம கிராஸ் பண்ணி 1 இன்ச்சுக்கு இந்த இடத்துல வந்து கிராஸாக வரும். இந்த மார்க் பண்ணிட்டு இந்த சைடு இருக்கிறதும் வந்து நம்ம இதை வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இந்த பீஸும் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இது எல்லாமே வந்து நம்ம ரிங்கிள்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒன்றும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணி அதே கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் மார்க்கிங் நம்ம பண்ண போகிறோம். ஆம் ஹோல்ல இருந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். ஆம் ஹோல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.75 இந்த 0.75 இன்ச்சில் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் இங்கேருந்து இதில் டச் பண்ணி இப்படி வரணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் ஸ்கேல் வச்சு நீங்கள் இது பண்ணுறதுனாலும் அரேஞ்ச் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஃப்ரண்ட் ஸ்கேல் வச்சு இந்த கர்வியாக நான் ஒரு மார்க் பண்ணுறதுக்கு இங்கேருந்து வச்சுக்கோங்க. இந்த டாட் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வரணும். இந்த 1.5 இன்ச் எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுவோம். அந்த மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம சுற்றி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு உண்டான இந்த ரவுண்டுக்காக தான் வந்து நம்ம இந்த ஷேப்பே கொண்டு வரோம். ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் ரவுண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் இடத்துல இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து இதில் வந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் தான் மார்க் பண்ணுவோம். அந்த 1.5 இன்ச்சில் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள். அது வந்து 0.75 தான் வரும். ஸோ 0.75 மேலே ஒரு மார்க் பண்ணுவோம். மேலே மார்க் பண்ணி அந்த லைனையும் இந்த மிட் பாயிண்ட் கூட ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிடுவோம். மிட் பாயிண்ட் கூட மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் நம்ம இது ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி 1/2 இன்ச் நான் இப்படி ஜாயின் பண்ணுவோமா. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த 1/2 இன்ச்சில் பாருங்கள் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுவோம். நம்ம ஜாயின் பண்ணுற இடத்த ஃபஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல டேப் வச்சு மேலே இருந்து பாருங்கள் 1.5 இன்ச் எங்கே வருதுன்னு வர்ற இடத்துல ஒரு மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 லைனையும் ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து 1/2 இன்ச் இது வந்து மைனஸ் பண்ணணும். இது வந்து ஃபிக்ஸு, எல்லாத்துக்கும் ஒரே மெஷர்மெண்ட் தான், ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். 1/2 இன்ச் மைனஸ் பண்ணணும். அந்த 1/2 இன்ச் மைனஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஸ்கேல் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளாத் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மெஷர் பண்ணுங்கள். 4.5 இன்ச் இருக்குது. அதே 4.5 இன்ச் இங்கே எங்கே வருதுன்னு பாருங்கள். இது வந்து மார்க்கிங் பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, அதனால ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக நினைக்கிறீங்க. ரொம்ப ஈஸி தான். மார்க் பண்ணிவிட்டு இந்த அந்த மார்க்கை இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கர்வாக ஒரு லைன் இந்த இடத்துல இந்த பீஸும் நம்மளுக்கு தேவை கிடையாது. இதையும் நம்ம எடுத்துருப்போம். ஓகே, இதில் இருக்கிற இந்த பீஸில் கட் பண்ணுவோம். எடுத்தது வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணுறோம். இந்த இடத்துலையும் ஒரு லைன் மார்க் பண்ணுறோம். 2 லைனும் மார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரெடி ஷோல்டர் எவ்வளோ கேட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ரெடி ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு. ஸோ நம்ம ஒரு இன்ச்சு ஆட் பண்ணோம். எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச் போயிடும், இந்த சைடு 1/2 இன்ச் போயிடும். ஸோ அப்போ 1 இன்ச் போயிடும்.
ஸோ 2.5னா இந்த இடத்துல நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணுறோம். 3 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் பார்த்திக்கோங்க 2.25 இன்ச் இருக்குது. அதே 2.25 இன்ச்சு கீழேயும் மார்க் பண்ணணும். இல்லை உங்களுக்கு 1/2 இன்ச்சு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2.25 3 3.25 கூட வச்சுக்கலாம். அது ஒரு இந்த 2 மார்க்கிங்க்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணுறோம். ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஒரு பெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி கர்வியாக இந்த இடத்துல ஒரு வளைவை இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸ்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இதையும் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஓகே, இதையும் நம்ம கட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிடுச்சு. இப்போ இவ்வளோ தான் நம்மளுடைய மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. நெக்கு எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து பேக் கூட வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இது பண்ண போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். இது பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டு எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரண்ட்டில் ஒரு ஹூக் வரும் இல்லையா, ஹூக்கு பட்டி ஐப்பட்டி வருமா, அந்த 2த்துக்கும் சேர்த்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துறோம். கரெக்டாக பாருங்கள் 1/2 இன்ச், கரெக்டாக 1/2 இன்ச் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மார்க். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணும்போதே இந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து மார்க் 1/2 இன்ச். இப்போ வந்து ஸ்ட்ரைட் லைனு இதையும் கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டு இந்த சைடு இந்த ஷேப் மட்டும் நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மார்க் பண்ணுறோம். இதுலேயும் பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த பீஸ் வந்து தேவையில்லை. இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, இதையும் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த பீஸையும் நம்ம கட் பண்ணிடணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் நெக்கு மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸை கரெக்டாக இங்கே எடுத்து வச்சுக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்டு இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறத கரெக்டாக இப்படி கர்வியாக கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இதை நீங்கள் அயன் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் கிளாத் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம இப்போ கட் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துச்சு. இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட். அடுத்தது வந்து பேக்குக்கு வந்து இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிங்க. அப்புறம் பேக்கில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த கிளாத்து வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த கிளாத் வந்து அவங்களுக்கு லூஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவை எப்படி மைனஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு பேக் சைடில் மைனஸ் பண்ணால் ஃப்ரண்ட்டில் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இதனால வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக வருமா வராதா அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் இல்லை. ஸ்லீவில் பர்ஃபெக்டாக வரும். இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த இவ்வளோ கிளாத்தும் வந்து நம்மளுக்கு தேவை.
ஃபஸ்ட் வந்து கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பீஸை ப்ளேஸ் பண்ணோம். ப்ளேஸ் பண்ணும்போது இந்த 1/2 இன்ச் இருக்கு இல்லையா, அதை வந்து மடிச்சுட்டு கரெக்டாக அயன் பண்ண மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல க்ராஸாக ப்ளேஸ் பண்ணணும். இந்த 1/2 இன்ச் வந்து இந்த இடத்துல ஒரு க்ராஸ் வரணும், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இங்கே கரெக்டாக இந்த லைன் கிட்ட வச்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இந்த பேக்கில் வந்து இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து க்ராஸ் போகுது. ஸோ அதை இங்கே மார்க் பண்ணிடுங்க க்ராஸு. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கீழே வந்து இந்த இடத்துல 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த 1/2 இன்ச் இருக்குல்லையா, இதை வந்து இந்த மாதிரி க்ராஸாக ஒரு லைன் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு ஒரு க்ராஸாக ஒரு மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கீழே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 1/4 இன்ச் இருக்குது. ஸோ இந்த 1/4 இன்ச் நம்ம இங்கே இருக்கிறத இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/2 இன்ச் பண்ணணும், 1/2 இன்ச். இங்கே எவ்வளோ உங்களுக்கு வேல்யூ வருதோ அதை விட நீங்கள் அதிகமாக இங்கே வைக்கணும். இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ பாருங்கள், அவங்களுடைய பாடி ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து 30 தான் இருக்குது, மேலே வந்து 37.5 இருக்குது. ஸோ இந்த அவங்களுக்கு வந்து ஹெவி பஸ்ட்டு, ஆள் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கிடச்சிருக்கு. நல்லா க்ராஸாக இதை வந்து நம்ம இந்த பீஸை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ஆம்ஹோல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆம்ஹோல் இப்படியே வரைஞ்சி இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பீஸையும் தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாச் போட்டுருங்க. இந்த இடத்துல தான் வரணுங்கிறது தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு நாச் போட்டுரும். ஃப்ரண்ட்லேயும் ஒரு நாச் போட்டுரும். இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுரும், 2 நாச் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இது வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, என்னென்னா இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் போய்டும். அந்த 1/2 இன்ச் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி ஆம்ஹோல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணது போக 9.5 இன்ச் இருக்குது. பேக் சைடில் வந்து பேக் சைடு 9.5 9.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பாருங்கள் 1/2 இன்ச் மைனஸ் ஆகிடும். 1/2 இன்ச் போயிடும். போனதுக்கப்புறம் இந்த மார்க்கிங்கும் போயிடும். போனதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1/2 இன்ச் கேப்பில் தான் மார்க் பண்ணி பார்க்கணும். நைன் இன்ச் இருக்குது ஃப்ரண்ட்டு. இது வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து 9 இன்ச் இருக்குது. பேக் வந்து 9.5 9.5 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட் வந்து 9 இன்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்கு நம்ம மார்க் பண்ணலாம். இந்த இடத்துல ஃப்ரண்ட் நெக்கு இப்போ 2.5 இன்ச் ரெடி ஷோல்டரு பேக் நெக்கு ப்ளஸ் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணுறோம். 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இங்கே பார்த்துக்கோங்க 2 இன்ச்சு தான் இருக்குது. நம்ம மேலே இருந்து அவங்க வந்து 9 இன்ச் கேட்டிருக்காங்க.
ஸோ நெக்கில் வந்து 9 இன்ச், 8 இன்ச் மார்க் பண்ணுறேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 9 இன்ச் வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் கீழே வந்து எவ்வளோ வேணாலும் எக்ஸசிவாக வச்சுக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா நான் இங்கே வந்து 3 இன்ச் நான் வைக்கிறேன். 3 இன்ச் வச்சுட்டு இந்த 2 லைனையும் கிராஸ் மார்க் பண்ணுறேன். கிராஸ் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரஞ்ச் கர்வ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். இதுதான் வந்து ஷேப், பேக் சைடோட நெக்கோட ஷேப். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட்டு பேக்கு. பாருங்கள் இப்படி இருக்குன்னு. ஸ்லீவ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு காட்டுறேன். அடுத்தடுத்து வந்து இந்த டாட்டுடைய கால்குலேஷன்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.